திமுக கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் இன்று அறிவிக்கப்பட வாய்ப்பு. நேற்று பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் இன்று இறுதிப்பட்டியல் வெளியாகும் என்று எதிர்பார்ப்பு. திமுக ஆட்சியில் மின் கட்டணம், சொத்து வரி உயர்வால் சாதாரண மக்களுக்கு கடும் பாதிப்பு என இபிஎஸ் குற்றச்சாட்டு. 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியதுதான் திமுக அரசின் சாதனை என்றும், மு.க. ஸ்டாலின் கடன் வாங்குவதில் சூப்பர் முதலமைச்சர் எனவும் விமர்சனம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 180% வரியை உயர்த்திருக்கின்றார்கள். ஆண்டுக்கு 6% வீட்டு வரி உயர்வு, கடை வரி உயர்வு. இப்படிப்பட்ட கொடுங்கோல் ஆட்சி தேவையா? அந்த அமைச்சர் எல்லாம் பேசுறாங்க சூப்பர் முதலமைச்சர். எதுல சூப்பர் முதலமைச்சர்? கடன் வாங்குவதிலே சூப்பர் முதலமைச்சர். திமுக கூட்டணியில் எவ்வளவோ முயன்றும் கம்யூனிஸ்டுகளுக்கு குறைவான தொகுதிகள் ஒதுக்கீடு. அங்கீகாரம் இல்லாத கட்சிக்கு அதிக தொகுதிகள் கிடைத்திருப்பதாக தேமுதிக மீது இபிஎஸ் மறைமுக விமர்சனம். கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் போராடி பார்த்தார்கள், எவ்வளவோ முயற்சி செய்தார்கள். ஆனால் கடந்த தேர்தலில் போட்டியிட்ட தொகுதியை விட குறைவான தொகுதியைத்தான் பெற்றிருக்கின்றார்கள். விடுதலை சிறுத்தை கட்சிகள், திருமாவளவன் தலைமையில் இருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சி எவ்வளவோ போராடி 8 இடங்களில் பெற்றிருக்கிறாங்க. அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்குது. அங்கீகாரம் இல்லாத ஒரு கட்சிக்கு அதிக இடம் கொடுத்திருக்கிறாங்க. இதுதான் திமுக. சென்னை, கோயம்பேடு, பெரம்பூர், டி நகர் உள்ளிட்ட 10 இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்ள தாவேக தலைவர் விஜய் திட்டம். 28ஆம் தேதி வாகன பிரச்சாரத்திற்கு அனுமதி கோரி தலைமை தேர்தல் அதிகாரியிடம் செங்கோட்டையன் மனு. சென்னையில் 28ஆம் தேதி விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் அனுமதி மறுப்பு. கூட்டம் அதிகம் கூடுவதற்கு வாய்ப்புள்ளதால் அசம்பாவிதங்களை தவிர்க்க பிரச்சாரத்தை மாற்றியமைக்க அறிவுறுத்தல். தாவேக தலைவர் விஜய் வருகையால் பெரம்பூரில் எந்த பிரளயமும் ஏற்படாது என சேகர்பாபு கிண்டல். விஜய் அவர்கள் பெரம்பூர்ல பிரச்சாரம் தொடங்க போறான்னு சொல்றாங்க. அதே மாதிரி பெரம்பூர்ல தான் போட்டியிட போறதா சொல்றாங்க. சென்னையில எப்படி பாக்குறீங்க சார்? அவரோட போட்டின்றது சென்னையில உங்களுக்கு டஃபா இருக்குமா? ஒரு பிரளயமும் நடக்க போறது இல்ல, வந்தார் போனார் என்று இருக்கும். இபிஎஸ் வெளியிட்ட அதிமுக தேர்தல் அறிக்கை திமுக திட்டங்களின் நகல் என்றும் விமர்சனம். அவர்களுடைய தேர்தலுக்கு அத்தனையுமே ஏற்கனவே கடந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய திட்டங்களுடைய நகலாகத்தான் அந்த தேர்தல் அறிக்கையை மக்கள் பார்க்கிறார்கள். லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கை. எடப்பாடி பழனிசாமி அறிவித்த தேர்தல் வாக்குறுதி எதுவும் நடைமுறைக்கு வராது என ஓபிஎஸ் கருத்து. பழனிசாமி என்று வெளியிருக்கின்ற தேர்தல் அறிவிக்கை பொய்யான அறிவிக்கை. அதை நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றுதான் நான் உங்களை எல்லாம் அழைத்திருக்கிறேன். நீங்கள் கடந்த காலங்களில் பழனிசாமி சொன்ன எதையாவது நிறைவேற்றியிருக்கிறார் என்பதை ஆய்ந்து உண்மைத்தன்மை மக்களுக்கு சொல்ல வேண்டும். மகளிர் உதவித்தொகை சாத்தியமில்லாதது என்று கூறிவிட்டு தற்போது 2000 ரூபாய் அறிவித்திருப்பது எப்படி என கேள்வி. இபிஎஸ் முதலமைச்சரானால் தூக்கில் தொங்குவேன் என கூறிய டிடிவி தினகரன் இன்று அண்ணன் தம்பி உறவு கொண்டாடுகிறார். இருவரும் பங்காளி சண்டை போட்டுவிட்டு தற்போது மீண்டும் சேர்ந்திருப்பதாக ஓபிஎஸ் விமர்சனம். பதினெட்டு தொகுதிகளில் போட்டியிடும் பாமகவில் முதற்கட்டமாக 3 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிப்பு. கீழ்வேலூரில் வடிவேல் ராவணன், அம்பத்தூரில் KN சேகர், செஞ்சியில் கணேஷ்குமார் போட்டி. தேமுதிக போட்டியிடும் தொகுதிகள் தொடர்பாக திமுகவுடன் தேமுதிக பொருளாளர் LK சுதீஷ் தலைமையிலான குழு முதல்கட்ட பேச்சு. விருப்ப தொகுதிகளின் பட்டியலில் 70% அளவுக்கு உடன்பாடு ஏற்பட்டிருப்பதாக பேட்டி. எங்களுடைய அந்த 10 தொகுதிக்கு எங்களுக்கு விரும்பிய தொகுதியில் நம்ம கேட்டிருக்கோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 70% நாங்கள் கேட்ட தொகுதி கொடுத்துருக்காங்க.
கூட்டணியில் மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக செய்தியாளர் சந்திப்பில் தமிமுன் அன்சாரி தகவல். எந்த தொகுதி ஒதுக்கீடு என்பது இன்று முடிவு செய்யப்படும் என்றும் பேட்டி. மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வாழ்த்துக்களோடு மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு ஒரு தொகுதியை ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். என்ன தொகுதி என்பது குறித்த உரையாடலில் எங்களுடைய விருப்ப பட்டியலை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். அது குறித்தும் நாங்கள் பல கருத்துக்களையும் எடுத்து வைத்து மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம் பேசிவிட்டு கூறுங்கள் என்று சொல்லியிருக்கின்றோம். முதல்வர் அவர்களிடமும் பேசிவிட்டு நாளை மீண்டும் அடைப்பதாக எங்களிடம் தெரிவித்திருக்கிறார்கள். திமுக அரசு 3 முறை மின் கட்டணத்தை உயர்த்தியிருப்பதாக தேர்தல் பிரச்சாரத்தில் சீமான் குற்றச்சாட்டு. எல்லாவற்றையும் தனியாருக்கு கொடுத்துவிட்டு மதுக்கடையை மட்டும் அரசு நடத்துவதா என கேள்வி. மின் உற்பத்தி விநியோகம் சேவை, போக்குவரத்து, சாலை ஓடுதல், பராமரித்தல், போக்குவரத்து நடத்துதல் சேவை, குடிநீர் விநியோகம் சேவை, இது எல்லாவற்றையும் தனியாருக்கு கொடுத்துவிட்டு அரசு சாராய கடையை மட்டும் வைத்து நடத்துகிறது என்பது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை என் அன்பு தமிழ் சொந்தங்கள், அறிவார்ந்த பெருமக்கள், என்னிலும் இளைய என் தம்பிதங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 4 நாட்கள் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய முடியும் என தலைமை தேர்தல் அதிகாரி அறிவிப்பு. பொது விடுமுறையாக அரசால் அறிவிக்கப்பட்ட மார்ச் 31, ஏப்ரல் 1, 3, 5 ஆகிய தேதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்ய இயலாது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விண்ணப்பிப்பதற்கு இன்றைய கடைசி நாள் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. விடுபட்ட நபர்கள் படிவம் 6 மூலம் சம்பந்தப்பட்ட வாக்காளர் பதிவு அலுவலர் அல்லது இணையவழி சேவை மூலம் விண்ணப்பிக்க அறிவுறுத்தல். அசாம், கேரளா, புதுச்சேரியில் மொத்தமுள்ள 296 தொகுதிகளில் 2140 வேட்பாளர்கள் போட்டி. புதுச்சேரியில் 30 தொகுதிகளில் 366 வேட்பாளர்கள் களத்தில் இருப்பதாக தேர்தல் ஆணையம் தகவல். புதுச்சேரியில் வேட்புமனுக்களை வாபஸ் பெற இன்றைய கடைசி நாள். மாலைக்குள் வாபஸ் பெறாவிட்டால் இறுதி வேட்பாளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் அறிவிக்க ஏற்பாடு. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஏப்ரல் 7, 8, 9 ஆகிய தேதிகளில் மதுக்கடைகளை மூட அரசு உத்தரவு. மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நாள் என்றும் மதுக்கடைகளை திறக்கக்கூடாது என அறிவுறுத்தல். சென்னை மதுரவாயலில் 1 கோடி ரூபாயை பறிமுதல் செய்த தேர்தல் கண்காணிப்பு அதிகாரிகள். தனியார் ஏஜென்சி ஆவணம் ஏதும் இன்றி வாகனத்தில் எடுத்து சென்ற போது கைப்பற்றப்பட்டதாக தகவல். ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேரை 2 படகுகளுடன் சிறைப்பிடித்த இலங்கை கடற்படை. அனுமதி சீட்டு பெற்று நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அடாவடி. நாட்டில் எரிசக்தி சூழல் பாதுகாப்பாக இருப்பதாக அனைத்து கட்சி கூட்டத்தில் மத்திய அரசு விளக்கம். மேலும் பல எண்ணெய் மற்றும் எரிவாயு கப்பல்கள் வந்து கொண்டிருப்பதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தகவல். சமையல் எரிவாயு சிலிண்டர் முன்பதிவுக்கு புதிய காலக்கெடு நிர்ணயிக்கவில்லை என மத்திய அரசு விளக்கம். நகர்ப்புறங்களில் 25 நாட்கள், கிராமப்புறங்களில் 45 நாட்கள் என்ற நடைமுறை தொடரும் என்றும் அறிவிப்பு. இந்தியா ஒருபோதும் பாகிஸ்தான் போல தரகு நாடாக செயல்படாது என மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் காட்டமான பதில். அமெரிக்கா, ஈரான் இடையிலான போரில் பாகிஸ்தான் மத்தியஸ்தம் செய்வதாக கூறியதை சுட்டிக்காட்டி விமர்சனம். சோனியா காந்தியின் உடல்நிலை சீராக இருப்பதாக டெல்லி கங்காராம் மருத்துவமனை தகவல். மருத்துவர்கள் சோனியாவின் உடல்நிலையை தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் மருத்துவ அறிக்கை. டெல்லியில் உள்ள காங்கிரஸ் அலுவலகம், இளைஞர் காங்கிரஸ் அலுவலகம் ஆகியவற்றை 2 நாட்களில் காலி செய்ய உத்தரவு. மத்திய அரசின் நடவடிக்கை அரசியல் உள்நோக்கம் கொண்டது என காங்கிரஸ் கடும் கண்டனம்.
அரசு நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடுவது நெறிமுறை மட்டுமே தவிர கட்டாயமல்ல என உச்சநீதிமன்றம் உத்தரவு. அரசின் அறிவிக்கையில் பின்பற்றாதவர்களுக்கு எந்த தண்டனையும் குறிப்பிடப்படவில்லை என்றும் நீதிபதிகள் விளக்கம். நாடு முழுவதும் புதிதாக 100 விமான நிலையங்கள் மற்றும் 200 ஹெலிபேடுகள் அமைக்க மத்திய அரசு ஒப்புதல். IVFRT எனப்படும் வெளிநாட்டினர் வருகை விசா குடியேற்ற நடைமுறைகளை கண்காணிக்கும் திட்டத்தை 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கவும் முடிவு. லண்டனுக்கு தப்பி ஓடிய வைர வியாபாரி நிரவ் மோடி இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்படுவது உறுதி. நாடு கடத்தும் வழக்கை மீண்டும் விசாரிக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்தது இங்கிலாந்து நீதிமன்றம். மத்திய கிழக்கில் போர் பதற்றம் தொடங்கிய ஒரே மாதத்தில் 4,26,000 இந்தியர்கள் நாடு திரும்பினர். ஈரானில் உள்ள இந்தியர்களை ஆர்மேனியா, அஜர்பைஜான் வழியாக அழைத்து வர தூதரகம் உதவி வருவதாக வெளியுறவுத்துறை தகவல். போர் நிறுத்தம் தொடர்பான அமெரிக்காவின் 15 அம்ச திட்டத்தை நிராகரித்தது ஈரான். பதிலுக்கு 5 அம்ச நிபந்தனைகளை ஈரான் முன்வைத்ததால் முட்டுக்கட்டை. போரில் அடைந்த தோல்வியை ஒப்பந்தம் என அமெரிக்கா சொல்லிக் கொள்வதாக ஈரான் கிண்டல். அமெரிக்கா தங்களுக்குள்ளேயே பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாகவும் விமர்சனம். அமெரிக்காவுடன் ஈரான் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அதிபர் ட்ரம்ப் தகவல். உயிர் பயம் காரணமாக ஈரான் தலைவர்கள் வெளிப்படையாக சொல்ல அஞ்சுவதாக பேச்சு. The Middle East with Iran, and they are negotiating, by the way, and they want to make a deal so badly, but they're afraid to say it because they figure they'll be killed by their own people. They're also afraid they'll be killed by us. அமெரிக்காவுக்கு சொந்தமான F-15 ரக விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக வீடியோ ஆதாரத்துடன் ஈரான் புரட்சிகர பாதுகாப்பு படை அறிவிப்பு. தங்கள் போர் விமானம் எதுவும் சேதமடையவில்லை என அமெரிக்கா திட்டவட்ட மறுப்பு. ஹோர்முஸ் நீரிணையை கடந்து கராச்சி துறைமுகத்திற்கு செல்ல முயன்ற பாகிஸ்தான் எண்ணெய் கப்பலுக்கு ஈரான் அனுமதி மறுப்பு. ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை தடுத்து நிறுத்தியதால் மீண்டும் பாரசீக வளைகுடாவுக்கே திரும்பிய கப்பல். மத்திய கிழக்கில் நிலவும் போர் நீண்ட காலத்திற்கு தொடர்ந்தால் ஈராக் போரில் ஏற்பட்ட பேரழிவு போல மீண்டும் ஏற்படும். ஐரோப்பா உள்பட உலகம் முழுவதும் பாதிப்பை உண்டாக்கும் என ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சஸ் எச்சரிக்கை. அமெரிக்காவில் தனிமை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள வெனிசுலா முன்னாள் அதிபர் மதுரோ இன்று நீதிமன்றத்தில் ஆஜர். போதைப்பொருள் கடத்தலுக்கு உடந்தையாக இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட வழக்கில் விசாரணை. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் பங்குனி உத்தர திருக்கல்யாண பிரமோற்சவம் கோலாகலம். ஏலவார் குழலி அம்மையோடு முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்த ஏகாம்பரநாதர். நியூஸ் தமிழ் தேர்தல் பயணத்தின் 27வது நாள் நிகழ்ச்சி. தஞ்சாவூர் பெரியார் மணியம்மை நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் அரசியல் பார்வையை வெளிப்படுத்திய மாணவர்கள். ஆதரிக்கிற மாதிரி தான் சொல்கிறேன். என்னோட தனிப்பட்ட கருத்துமே புதுசாக வர கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுக்க வேணாம் அப்படிங்கிறத தாண்டி இருக்கிற கட்சியே நம்ம பக்குவப்படுத்தலாம். புதுசாக வர கட்சிகள் நீங்கள் உங்களால் என்ன முடியுன்ற உங்களோட பொட்டன்ஷியலை காட்டுங்க. உங்களுக்கான டைமை நாங்கள் தரோம். இலவசங்களை கொடுக்குறாங்கல்ல, மாணவர்களுக்கு சைக்கிள் கொடுக்குறாங்க, லேப்டாப் கொடுக்குறாங்க, வேணாங்கல்ல, தேவைப்படுது. அதில் முக்கியத்துவம் காட்டுறவங்க மாணவர்களோட கல்விக்கு நல்ல ஆசிரியர்களே இல்லை. தஞ்சாவூரில் நடைபெற்ற நியூஸ் தமிழ் தேர்தல் பயண நிகழ்ச்சியில் தொகுதி பிரச்சனைகள் குறித்து காரசார விவாதம். அதிகமா நடக்குது அப்படிங்கிறாங்க. காரணத்தினால்தான் இன்றைக்கு தென்னை விவசாயிகளுக்கு முழுமையாக தண்ணீர் சென்றடைகிறது. திமுக மாடல்
திமுக நிர்வாகி ஆடுதுறை உத்ராபதி, அதிமுக நிர்வாகி திலீபன், நாதாக வேட்பாளர் செந்தில்நாதன் பங்கேற்பு. மீத்தேன் எரிவாயு காற்று எடுப்பதற்கு ஏலமிட்ட கட்சி, எழுதி கொடுத்த கட்சி திமுக. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மட்டுமில்லையா, நம்ம அவர்களை போன்றவர்கள் போராடவில்லை என்றால் இன்றைக்கு இந்த நிலம் பன்னாட்டு கம்பெனிக்கு போய்